தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 14 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூயாவின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி 8ஆம் தேதி 2026ஆம் வருடம் திருக்காட்சி விழாவுக்கு பிறகு வரக்கூடிய வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன பண்றாரு? அவரோட புகழ் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. அவர் அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவரை பத்தி எல்லா இடத்துலையுமே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாருங்களேன், ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏசப்பா என்ன பண்றாரு? ஓய்வு நாள்ல தொழுகை கூடத்துக்கு போறாரு. நாம ஓய்வு நாள்ல சர்ச்சுக்கு போறோமா? நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு, லீவ் விடுறாங்க. மேக்ஸிமம் வேலை செய்கிறவங்க லீவில் இருப்போம். அந்த நாளை நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குறோமா? கிடையாது. ஓகேங்களா? ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க? காலையில் 1 மணி நேரம் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மீதி நேரம்லாம் சினிமாவுக்கு போகிறது, வெளியில் போகிறது, அங்கே சுற்றுறது, இங்கே சுற்றுறதுன்ட்டு என்ன பண்ணுறோம்? கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கறது கிடையாது. 1 மணி நேரத்தை மட்டும் ஒப்பு கொடுத்துட்றோம். பட் ஏசப்பா பாருங்க, சர்ச்சுக்கு போகிறாரு. அவரு ஏசப்பாவே நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஓகேங்களா? நாமளும் என்ன பண்ணோம்? ஏசப்பா மாதிரி வாழ முடிவு பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளாலையும் ஏசப்பாவுடைய மகனாக மகளாக மாற முடியும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.